ஹாய் கைஸ், இன்னைக்கு டால்ஃபின் கோல்டு ப்ளஸில் ஒரு ஆர்ஓ மெஷின் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ஓ மெஷினுக்குள்ளே நமக்கு என்னென்ன வரும், இதை தாண்டி நம்ம என்னென்னலாம் வாங்கணுன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம அவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு சொல்ல முடியறதில்ல. ஸோ இந்த ஆர்ஓ மெஷினில் நம்ம ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்த்துருவோம். நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். மோரோவர் சைட்டில் போகிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்ஓ மிஷினை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள நமக்கு இது ஒரு கவர் பண்ணக்கூடிய ஒரு கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத் டீசெண்டான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. ஜஸ்ட் அதுக்கு ஒரு கவர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுக்குள்ள டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம தெர்மல் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை உடையாமல் வச்சுக்கிட்டோம்னா நாளை பின்ன எங்கேயாவது போகும்போது நம்ம சேஃபாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இதெல்லாம் தெரியாத காலத்தில் இது ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லி எடுத்து போட்டுட்டேன். ஆனால் இப்போ தான் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ப்ராடக்டை டேமேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்டில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு க்ளீன் பாக்ஸோடைய அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு இதுக்குள்ளேயே ஃபுல் செட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான ஃபில்டர்ஸு, பைப்ஸு அண்ட் தென் இது ஓஸ்லாம் வந்து நாம தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சிஸ்டத்தில் வந்து நமக்கு இன் அண்ட் அவுட் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இன் அண்ட் அவுட்டில் அழகாக நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு உள்ளே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரேப்பிங் ஸ்டோரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஆர்ஓவில் இன்னொரு பெரிய ப்ராப்ளமாக நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னா, இப்போது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அசம்பிள்டு ஒன். ஆனால் எல்லாமே அசம்பிள்டுன்னும் போது நமக்கு இதுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸுமே நமக்கு கிடைச்சிரும். இதே நம்ம பிராண்டட் போகிறோம்னா நாளை பின்ன அதுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் தேடி நம்ம அலையணும். லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு பிராண்டட் மெட்டீரியல் வாங்கி அதுக்கு தேடி ஸ்பேர்ஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துருவோம். ஒரு ஸ்பீட் ரிவ்யூ ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து டஸ்ட் அண்ட் ப்ரூஃபில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நமக்கு ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்குள்ள நமக்கு டேப் ஒன்று வேணும். அதை தாண்டி மீதி தேவையான அக்சசரிஸ் எல்லாமே நம்மளுடைய டாப் அண்ட் பாட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபில்டருக்கு தேவையான ஒரு ஃபில்டர், ஒரு ஸ்பன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கிங் சிஸ்டத்தில் நமக்கு அதை வாட்டர் சீலண்ட் ஒன்று ப்ளஸ் டேப்பும் இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டேப்பை ஜஸ்ட்டு ஓப்பன் அப் பண்ணி டேப்பில் 2 சீல் இருக்குது. இந்த சீலை கனெக்ட் பண்ணி வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு இதில் எதுவுமே வந்து நம்ம வெளியில் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ஃபுல் செட்டு. இப்போ இதுக்கு தேவையான ஓஸு, அதுக்கு கவர் பண்ணக்கூடிய லாக் செட்டும் உள்ளேயே இருக்குது. ஆனால் இதில் அடாப்டர் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த மெத்தட் அடாப்டர்ஸ் ஏன்னா நம்ம அடாப்டர் இருந்தால் தான் மோட்டர் ரன் ஆகும். இல்லை அதுக்கு அதுக்கு கொடுக்குற மாதிரியான கனெக்ஷன்ஸும் நமக்கு இங்கே எங்கேயுமே ப்ரொவிஷன் காட்டலை. அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். இதோடைய இன்லெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வால்வ் இதிலே கொடுத்துட்டாங்க. நோ இஷ்யூஸ். அதுக்கு தேவையான கிறிஸ்டல்ஸ், இது படிகாரக்கல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் தண்ணியோட டேஸ்ட்டை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. இதுக்கு மிக்சட் ரிவ்யூஸ் இருக்குது. ஆக்சுவலாக சில பேர் வந்து இதை நல்லதுன்றாங்க, கெட்டதுன்றாங்க. முட்டி வெளி வரதுக்கு காரணமே இதுதான்னு சொல்கிறாங்க. இதை பற்றி எனக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் நான் பின்னாடி கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதை டிஸ்அசம்பிளி பண்ணணும். ஏன்னா உள்ள நமக்கு மோட்டர் இருக்குமான்னு தெரில. இந்த 4 ஸ்க்ரூவையும் நம்ம டிஸ்அசம்பிளி பண்ணிட்டு இதுக்கு தேவையான எல்லா அடாப்டர்ஸும் நமக்கு உள்ளேயே இருக்குது. நம்ம தேட வேண்டியதில்லை. ஒரு ஆர்ஓக்கு தேவையான இன்லெட் பைப்பு, அதை தாண்டி அதுக்கு உள்ளே வரக்கூடிய அடாப்டர்ஸும் உள்ளேயே இருக்குது. இது நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கேபிளை மட்டும் உள்ளே எடுத்துக்கலாம். நமக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அதில் நம்ம கனெக்ட் பண்ணி கேபிளை ப்ளேஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஆனால் இப்போ மேட்ரு என்னென்னா, இது நம்மளுடைய அவுட்லெட்டில் இதை கட் பண்ணி தான் நம்ம கேபிளை ரீகனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்ஸ் அதை கனெக்ட் பண்ணிவிடுவோம். அடாப்டரை வந்து வெளியில் வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இதுக்குள்ளே ஒரு மினரல் செக்மெண்ட் இருக்குது. அதை தாண்டி மெம்பரைன் ஒன்று இருக்குது.
ப்ளஸ் வந்து ஒரு செக்மெண்ட் ஃபில்டர், இன்னொரு வந்து ப்ரீ கார்பன் ஃபில்டர். நமக்கு ஆர்ஓவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய இன்லெட் வந்து நம்ம டேங்க்லேருந்து வரக்கூடிய இன்லெட்டை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு ப்ளஸ் இதிலிருந்து ஃபஸ்ட்டு ப்ரீ கார்பனில் கொடுத்துருவோம். ப்ரீ கார்பனில் ஃபில்டர் ஆகி நமக்கு நேராக செடிமெண்ட் ஃபில்டர் வந்துடும். செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து இந்த ஓஸ் வந்து இங்கே ஒரு எஸ்ஓன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு மோட்டருக்குள்ளே போயிடும். மோட்டர் என்ன பண்ணும், திரும்ப அதை கம்ப்ரெஸ் பண்ணி மோட்டர்லேருந்து வர அவுட்லெட்டை எடுத்து நமக்கு இந்த ஃபில்டரில் கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து இப்போ ப்ரீ மெம்பரேன் ஃபில்டர். இந்த ஃபில்டரில் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு இந்த ஃபில்டர்லேருந்து 2 அவுட்லெட் வரும். ஒன்று நம்மளுடைய டைரெக்டாக அவுட்லெட் போகும். இந்த இந்த ஃப்ளோன்ற சிஸ்டம் தான் நமக்கு ப்ரெஷரைஸ் கொடுத்து நமக்கு உள்ளே வரும். ப்ரெஷரைஸ் கொடுக்கும்போது ப்ரெஷர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணும்போது திரும்ப இது மினரல்ஸ்குள்ளே போயிட்டு மினரல்ஸ்லேருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம குடிக்கிறதுக்கு வந்துடும். இங்கே உள்ள ஒரு சென்சார் சிஸ்டம் இருக்கும். இந்த பால் சிஸ்டம் மேலே போகும்போது ஆஃப் ஆகிடும், கீழே வரும்போது ஆன் ஆகிக்கும். இதை தாண்டி இதுக்குள்ளே வேறு ஒரு டஃப்பான ஒர்க் எதுவுமே இல்லை. முன்னெல்லாம் இங்கே ஒரு பைப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பைப்பில் ஃபவுண்டைன் மாதிரி இதில் ஊற்றுற மாதிரி ஒரு செட்டப். இது எனக்கே புதுசாக தான் இருக்குது. அவ்வளோதான். இதை தாண்டி வேறு அதுக்குள்ளே வேறு எந்த ஒரு டஃப்பான விஷயமும் இல்லை. சரி பார்ப்போம். அடுத்த இன்ஸ்டாலேஷன் வீடியோ காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். இதோடைய இன்ஸ்டாலேஷன் வீடியோ ஃபுல் செட்டப்பையும் நான் அடுத்த வர வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம ஜஸ்ட் இதுக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் ரீபேக் பண்ணிவிட்டு சைட்டுக்கு கிளம்புவோம். தேங்க்யூ ஆல். இந்த மாதிரியான சிஸ்டம் டெய்லி நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்ஸாக கொடுங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ கைஸ்.